குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய 6வது பாடல். காலா காலங் கடந்திடும் சோதியை கற்பனை கடந்த அற்புதத்தை நூலால் பெரியவர் சொன்ன நுண்பொருளை நோக்கத்தில் காண்பது கோனாரே. நோக்கம் அப்படின்னா நினைவு, சோதி அப்படின்னா இறைவன். பல காலங்களை கடந்து நிலைத்த ஒளிமயமான கற்பனை கடந்த வியப்பை நூலை ஆராய்ந்த சான்றோர் உரைத்த அணுவுக்குள் அணுவான இறைவனை நினைவில் பார்ப்பீராக கோனாரே. பாடல் 7. சொல்லரும் சகல நிற்கலம் ஆனதை சொல்லினால் சொல்லாமல் கோனாரே. அல்லும் பகலும் அகத்தில் இருத்திடில் அந்தகன் கிட்டுமோ கோனாரே. நிற்கலம் அப்படின்னா உருவமற்ற, அல் அப்படின்னா இரவு, அந்தகன் அப்படின்னா யமன். பேச எளிதில் தோன்றாத உருவமானதும் உருவமற்றதுமான சிவலிங்கத்தை வார்த்தையால் பேசாமல் இரவும் பகலும் உள்ளத்தில் வைத்தால் யமன் அருகில் வரமாட்டான் கோனாரே. பாடல் 8. சூரியன் வால்பட்ட துய்ய பனி கெடும் தோற்றம் போல் வெவ்வினை தூள்படவே நாரி இடப்பாகன் தாழ் நெஞ்சில் போற்றியே நற்பதி சேர்ந்திடும் கோனாரே. சூரியன் வால் அப்படின்னா சூரிய கதிர், துய்ய அப்படின்னா தூய்மையான, வெவ்வினை அப்படின்னா கொடிய வினை, நாரி இடப்பாகன் அப்படின்னா உமாதேவியை தனது இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமான், தாள் அப்படின்னா திருவடி, நற்பதி அப்படின்னா சாயுச்சியம். சூரியனை கண்டதும் தூய்மையான பனி விலகுவது போல கொடிய வினைகள் யாவும் தூள்பட உமாதேவியாரை தனது இடப்பாகத்தில் வைத்த சிவபெருமானின் திருவடிகளை உள்ளத்தால் வணங்கி 4ஆம் பதவியான சாயுச்சியம் சேர்ந்திடுவீர் கோனாரே. பாடல் 9. மும்மலம் நீக்கிட முப்பொறிக்கு எட்டாத முப்பால் கிடந்ததாம் அப்பாழை செம்மறியோட்டிய வேலை அமத்தும் சிந்தையில் வைப்பீரே கோனாரே. மும்மலம் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை என்பன. முப்பொறி அப்படின்னா மனம், வாக்கு, உடல் என்பன. அம்மயம் அப்படின்னா வேலை, சிந்தை அப்படின்னா உள்ளம். மனதை பற்றி இருக்கும் 3 அழுக்குகளான ஆணவம், கண்மம், மாயை என்பன நீங்கிட மனம், வாக்கு, உடல் இவைகளுக்கு தோன்றாத முப்பாழில் உள்ள அப்பாழை செம்மறி ஆட்டை மேய்க்கும் வேலைகளிலும் உள்ளத்தில் கொள்ளும் கோனாரே. பாடல் 10. பஞ்சவிதமாய் சஞ்சலம் பறக்க பற்றற்று நின்றதை பற்றி அன்பாய் நெஞ்சத்து இருத்தி இரவும் பகலுமே நேசித்து கொள்ளுவீர் கோனாரே. பஞ்சவிதம் அப்படின்னா 5 வகையான, சஞ்சலம் அப்படின்னா துன்பம், பறக்க அப்படின்னா நீங்க, நெஞ்சத்து இருத்தி அப்படின்னா உள்ளத்தில் வைத்த, நேசித்து அப்படின்னா அன்பு கொண்டு, மனத்தை வருத்தும் 5 விதமான துன்பங்களான வறுமை, பஞ்சம், நோய், முதுமை, இறப்பு இவை யாவும் பரந்தோட பற்றற்றவனாகிய சிவபெருமானை பற்றி அன்புடன் மனதில் வைத்து இரவும் பகலும் அவன் மேல் அன்பு கொண்டு இருப்பீர் கோனாரே.